இன்றுடன் தன் மகன் செந்திலுக்கு சோசியர் சொன்ன பரிகாரம் முடிகிறது என்கிற சந்தோஷத்தில் பத்மா 15 நாட்கள் சோசியர் சொன்ன பரிகாரம் செய்துவிட்டு இன்று போய் சோசியரை சந்திக்க வேண்டிய நாள். மகன் செந்தில் நன்கு படித்து வேலை கிடைக்காமல் இருந்து வருகிறான். பரிகாரம் செய்த அந்த 15 நாட்களில் இருவேறு பெரிய நிறுவனத்திடமிருந்து வேலைக்கு அழைப்பு வந்தும் அதனை ஏற்கவில்லை செந்தில். காரணம், சோசியர் அந்த 15 நாளுக்குள் வேலை அமைந்தாலும் நீடிக்காது என்று கூறியிருந்தார். செந்தில் சீக்கிரம் கிளம்பு, சோசியரை பார்த்து அவர் கையால் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும். சோசியர்கிட்ட ஆசீர்வாதமும் அவர் தர்ற பிரசாதமும் தான் இன்னைக்கு முதல்ல நீ சாப்பிடணும். அதோட உன் கெட்டது போய் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் என்று அம்மா பத்மா கூற, ஏண்டா செந்தில், உன் அம்மா தான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி சொல்கிறானா? நீயும் அவ சொல்கிறத கேட்டு சுத்துறியே. நீ படித்த முட்டாளாக இருக்கிற. போன வாரம் வந்த வேலைக்கு போயிருக்கலாம், நல்ல சம்பளம். எதிர் வீட்டு பையன் சதீஷ் சேர்ந்துட்டா. நீ என்னடானா சோசியர் சொன்னாருன்னு இப்படி வந்த வேலையை விட்டு வீட்டில் 2 வாரமாக சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. சோசியம் நம்பக்கூடாதுன்னு சொல்லலை, முயற்சி செய்தால் எந்த விஷயத்திலும் பலன் கிடைக்கும் என்று செந்திலின் அப்பா ராகவன் தலையில் அடித்தபடி கூறினார். வாயை மூடுங்க, சோசியர் சொன்னபடி நடக்கும், அப்போ வாயை பொளந்துக்கிட்டு பார்ப்பீங்க என்று ராகவனை திட்டும் விதமாக பேசினாள் பத்மா. செந்தில், நீ கிளம்பு, உன் அப்பா பேச்சை கேட்காத, நான் சொல்கிறத கேளு. அந்த சோசியர் நமக்கு நல்லதுக்குத்தான் சொன்னார். நாம் முதல்ல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதமும் பிரசாதமும் வாங்கணும். அதை வாங்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதான் உன் பரிகாரம் முடியும். வா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புவோம் என்று பத்மா கூறினாள் அவனிடம். அம்மாவின் பேச்சை கேட்டபடி அப்பா ராகவனை பார்த்து நக்கலாக, அப்பா, இனிமே என் வாழ்க்கை மாறப்போகுது. சோசியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ஓன்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், வரவா? வீட்டை பார்த்துக்கோ. அம்மா, அவர் வீட்டு வாசலில் உள்ள சாமிக்கு ஒரு மாலை போட சொன்னார். போகும்போது மாலை ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம் என்று செந்தில் கூறினான் பத்மாவிடம். ஆமாம் செந்தில், அம்மா மறந்துட்டேன். மாலை ஒன்று வாங்கி அவர் வீட்டு வாசலில் உள்ள சாமிக்கு போட சொன்னதை மறந்துட்டேன். பாத்தியா, நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்ட என்று பத்மா கூறினான் அவனிடம். இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பினர். சோசியர் வீடு அங்கிருந்து 20 நிமிடம் பயணம். சோசியர் வீட்டை நெருங்கினர். சோசியர் வீட்டின் முன் கூட்டம் அதிகமாக இருந்தது. பாத்தியா செந்தில், சோசியர் வீட்டு முன்னாடி கூட்டம், இது தெரியாமல் உங்கள் அப்பா வாய்ச்சவடால் பேசுகிறாரு. சோசியர் பேச்சை கேட்காதீங்கன்னு நக்கல் அடிக்கிறாரு என்று பத்மா கூறினாள் அவனிடம். அதற்கு செந்திலும் சிரித்தபடி ஆம் என்று பதிலளித்தான். கையில் மாலையுடன் அவர் வீட்டு முன் சென்றால் அதிர்ச்சி. 1 மணி நேரத்திற்கு முன்புதான் அந்த சோசியர் மாரடைப்பால் இறந்திருக்கிறார். சோசியர் இறந்து இப்போதான் எங்களுக்கே தகவல் தெரியும். அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிந்து மாலையோட வந்து இருக்கீங்க. பரவாயில்லை, போங்க, போய் அந்த மனுஷனை பாருங்க என்று பக்கத்தில் இருந்த ஒரு நபர் கூறினார். அதனை கேட்டு பத்மா, செந்தில் இருவருக்கும் அதிர்ச்சி. ஆசீர்வாதம் தராமல் போயிட்டாரே என்ற கவலை பத்மாவுக்கு. பரிகாரம் முழுசா முடிக்காம போயிட்டாரே என்ற கவலையும் சேர்ந்து இருந்தது. சாமிக்கு என்று கொண்டு வந்த மாலை வேறு வழியின்றி சோசியர் கழுத்தில் விழுந்தது. செந்தில் மனதில், என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் சொன்னீர்களே, உங்களுக்கு இப்படி நடக்கும் என்று தெரிந்து அதற்கு ஒரு பரிகாரம் செய்திருக்கலாமே என்று நினைத்து கொண்டே இருந்தான். அப்பாவும் அம்மாவும் மகனும் முழித்தபடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்த போது செந்திலின் செல்போன் சினிங்கியது. அப்பா ராகவன் அழைப்பு. அப்பா ரொம்ப பேசுவார் அம்மா என்று பத்மாவிடம் கூறி அவரின் அழைப்பை துண்டித்தான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.